என்னடி அகாடமிக்கு ஃபீஸ் கட்டலையா இன்னும்? ஆமாக்கா, நான் இன்னும் கட்டல. கட்டிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா அரேஞ்ச் பண்ண முடியல. பரவாயில்ல, இப்போ 5 days டைம் இருக்குல்ல, நான் அரேஞ்ச் பண்ண பாக்குறேன். அக்கா, உடனே உன் முகம் மாறிடுமே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அப்பா உன்னோட முயற்சியிலே கலெக்டர் ஆகி காட்டணும்னு சொல்லிருக்காருல்ல. அப்பா சொன்னதை நிறைவேற்றிட்டு அவர் முன்னாடியே நான் கலெக்டரா போய் நிக்கணும்க்கா. அது வரைக்கும் அவர்கிட்ட போய் நான் ஃபீஸ் கட்டணும், சாப்பிடணும்னு எதுக்காகவும் நான் போய் நிக்க மாட்டேன்க்கா. ஏண்டி, நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் காசு கொடுத்த. இப்போ நீ ஃபீஸ்க்கு எங்க போவ? என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. ஐயோ அக்கா, நீ இப்போ உடனே அழ ஆரம்பிக்காத. கொஞ்சமா இருந்தா நானே உடனே கட்டியிருப்பேன்க்கா. ஆனா அது 28,000. அதனாலதான் என்னால சுத்தமா அரேஞ்ச் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிரச்சனையில வேற கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால அதுல எதுவுமே பண்ண முடியலக்கா. சரிக்கா, நீ இதுக்காக ஏன் இப்போ இவ்ளோ வருத்தப்படுற? அக்கா, இந்தா முதல்ல இந்த செயினை கொண்டு போய் அடகு வச்சு ஃபீஸ் கட்டிட்டு வா. அக்கா நீ சும்மா இரு, எனக்கு ஒன்னும் செயின் எல்லாம் வேண்டாம். இப்பதானே கூட பிறந்தவங்க பெத்தவங்க நான் அவ்வளவு பேசின. இப்ப ஏன்டி வேண்டான்னு சொல்ற? முன்னாடியே சொல்லியிருந்தானா நான் கொடுத்துருப்பேன்ல. பிடிவாதம் பிடிக்காம இதை பேங்க்ல வச்சு ஃபீஸ் கட்டிட்டு வா. அக்கா, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்க்கா, அவ்வளவுதான். நம்ம கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. எனக்கு வேணும்னா நான் உன்கிட்ட தான் கேட்க போறேன், சரியா? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான்க்கா சொல்றேன். அப்போ இவகிட்ட ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா? நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. அவளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு, வெளியே காமிச்சுக்காம எப்பவும் எனர்ஜெட்டிக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு முறை கூட என்கிட்ட காசு இல்ல, ஃபீஸ் கட்டணும்னு யார்கிட்டையும் புலம்பல. அது சரி, சாப்பிட அம்மா காசு கேட்டதுக்கே போய் வேலை பார்த்தவ தானே. எப்படி காசு கேட்பா? ஆனா கஷ்டப்பட்டு படிக்கிறா. காசு இல்லாம என்ன செய்வா பாவம். அண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க, அதுவும் கேட்க மாட்டேங்கிறா. அண்ணி ஹெல்ப் பண்றதே வேணான்னா அப்ப நாம கொடுக்குறோன்னா கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவா. எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்றது? பயங்கர செல்ஃப் பிரஸ்டீஜ் பாப்பாளே. அதான் பிரச்சனையே. இப்ப காசு கொடுக்கலான்னா எப்படி கொடுக்கலாம்? ஹலோ, சொல்லு கௌதம். எங்க இருக்க? கொஞ்சம் ரூமுக்கு வரியா? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். அப்படியா? நான் கீழே அக்கா ரூம்ல தான் இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் கொடு. என்னடி, என் கூட இருக்க விடாம கௌதம் உன்னை கூப்பிடுறாரு போல இருக்கு. நீ வேறக்கா, ஏதோ ஹெல்ப் வேணுமா அதான் கூப்பிட்டான். அப்படியே லவ்வரா ஆசையா கூப்பிட்ட மாதிரி நீ நினைச்சுக்காதக்கா. வரும்டி, அந்த காலமும் வரும். சரி, போய் என்னன்னு கேளு. இல்லக்கா, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டே போறேன். ஏய் ஓடி, புருஷன் கூப்பிடுறாரு, இங்க உட்காந்து அக்கா அக்கான்ட்டு போ. சரி சரி, ஏதோ ஒண்ணு. எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைனாலும் நீ நினைப்பிலையாச்சும் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
சரி, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நானே வந்து தான் பண்ணுவேன். ஓகே ஓகே, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. என்ன கௌதம், என்ன ஹெல்ப் வேணும்? கால்லாம் பண்ண. சொல்றேன். ஆனா ஏன் அவ்வளோ சிரிப்பா அடக்கிக்கிட்டே வர? அதுவா, அது அது அக்கா அக்கா ஏதோ சொன்னா, அதான் சிரிச்சுட்டே வந்தேன். நீ சொல்லு கௌதம், என்னாச்சு? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். இங்க இல்ல, அவன் மும்பைல இருக்கான். அவனுக்கு ஐஏஎஸ் படிக்கணுமா. உன் ஃப்ரெண்டுக்கா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்ப என்ன நக்கலா? நோ அஃபென்ஸ், நீ சொல்லு. அதான் அவன் ஏதோ உன் அகாடமி பத்தி கேள்விப்பட்டானா, என்கிட்ட கேட்டா. நானும் ஆமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கும்ல? ஆமா கௌதம், நல்ல கோச்சிங், நல்ல அகாடமி, கண்டிப்பா சேரலாம். அதான் அந்த டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்ல சொன்னான். அதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, நான் அகாடமியோட நம்பர் தரேன், நீ அதை அவர்கிட்ட கொடுத்து பேச சொல்லு. அகாடமிலேயே எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க கௌதம். அதை செய்ய எனக்கு தெரியாதா? அவன் ஹெல்ப் கேட்டிருக்கான், அதை நம்ம சரியா பண்ணணும்ல. நீ என் கூட வா, நம்ம அகாடமி போய் கேட்டு வந்துருவோம். கௌதம், இதெல்லாம் படிக்கிறவங்களே நேர்ல வந்து கேட்டாதான் கரெக்டா இருக்கும். அவர் எப்போ வராரோ அப்ப சொல்லு, நம்ம அப்ப போய் கேட்டுக்கலாம். அதான் கரெக்டா இருக்கும். இதான் நீ செய்யற ஹெல்ப்ல? நான் போய் கேட்டா சொல்ல மாட்டாங்களா? என் கூட வர்றதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்ல? ஐயோ சாமி, வாங்க நம்ம உடனே போவோம், போய் கேட்டுட்டு வருவோம். உங்களுக்கு இல்லாத உதவியா? நான் கண்டிப்பா செய்வேன். தட்ஸ் குட். வா போலாம். இரு ஒரு 5 minutes, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே. மொத்தமா காசும் போனதும் இல்லாம ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டாச்சு. அந்த லேடி போலீஸ் வேற எப்படி அடிச்சிட்டா. இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோஷி, கதிர் கதிர் யாருன்னு கண்டுபிடிச்சியா? நம்மள போலீஸ் கிட்ட யார் சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சியா? அது யாருன்னு தெரிஞ்சு சும்மாவே விடக்கூடாது கதிர். ரோஷி ஸ்டாப். இப்போதைக்கு நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்க கூடாது. சைலண்டா தான் இருக்கணும், புரியுதா? இங்க பாரு. இவ்ளோ பணம் எதுக்கு கதிர்? இப்ப எந்த விஷயத்தை பத்தியும் எதுவும் பேசாத ரோஷி. உடனே உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. நீ இமிடியேட்டா இப்ப பெங்களூர் கிளம்புற. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்ற கதிர்? இப்பவே வா. இல்ல கதிர், அது வந்து நான் இங்கேயே இல்ல ரோஷி, லேட் பண்ணவே கூடாது. 7 மணிக்கு டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ரோஷி, உன் சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இப்ப தயவு செஞ்சு எதுவும் கேட்காம மட்டும் கிளம்பு. போற வழியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கலாம். கிளம்பு ரோஷி. வழியில மத்தது எல்லாத்தையும் பேசிக்கலாம். ப்ளீஸ் டார்லிங். ஓகே, 5 minutesல வரேன். ஓகே, சூப்பர். நான் ரெடி கதிர். இவ்வளவுதான் லக்கேஜா? பணத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கல? அதெல்லாம் சேஃப்டியா வச்சிருக்கேன். டோன்ட் வரி கதிர். அப்போ ஓகே, சரி வா போலாம். சரி. கௌதம், இதான் என்னோட அகாடமி. எனக்கு தான் தெரியுமே. ஆனா நீ டெய்லி இவ்வளவு தூரம் வந்துட்டு போறது கஷ்டமா இல்ல? என்ன பண்றது கௌதம், முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ஒண்ணும் இல்ல, பழகிருச்சு. ஏய், அங்க பாரு, அங்கதான் எனக்கு கிளாஸ் நடக்கும். என்ன பிரச்சனைனாலும் நான் உள்ள போய் கிளாஸ்ல உட்கார்ந்த உடனே எல்லா பிரச்சனையும் மறந்துடும். சரி, நீ உன் ஃப்ரெண்டுக்காக விசாரிக்க வந்த, நான் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். சரி வா, அங்கதான் அட்மின் ஹெட் இருப்பாங்க, போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். ஆமா, இங்க நிறைய பேர் படிக்கிறாங்களா? இங்க சக்சஸ் ரேட் என்ன? எல்லாருக்குமே வேலை கிடைச்சதா? அது எப்படி கௌதம் கிடைக்கும்? அப்புறம் ஊர் பூரா ஐஏஎஸ் தான் இருப்பாங்க. என்னதான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் நம்மளோட உழைப்பு தான். அப்புறம் எக்ஸாம் நடக்கிறப்போ நம்ம மனநிலை,
பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு எல்லாமே இருக்குல்ல. வீட்டுல கையாமையான்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்திராவா அது? சரி சரி, அட்வான்டேஜ் எடுக்காத, வா. ஹலோ மேம். வாமா இந்திரா, என்ன ஆளியே காணோம்? மேம், இவர் பேரு கௌதம். ஹலோ. நம்ம கோச்சிங் கிளாஸ பத்தின டீடைல்ஸ் வேணுமா? ஃபுல் டீடைல்ஸ் கேட்கணும்னு சொன்னாரு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, உட்காருங்க, டீடைல்ஸ் சொல்றேன். வெயில்ல வந்திருக்கீங்க, ஏதாவது ஜூஸ் சொல்லட்டா? தேங்க் யூ மேம். ஐ நீட் ஃபுல் டீடைல்ஸ். ஐ வில் ஹெல்ப் யூ. சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா இந்திரா? அப்படியே நோட்ஸும் கொடுத்துருங்க. மண்டே டு சாட்டர்டே கிளாஸஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. கௌதம், சாரி டு இன்டரப்ட். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. அப்புறம் கௌதம். எஸ் மேம். இதுதான் எங்களோட டீடைல்ஸ். எப்போ வருவாங்க உங்க ஃப்ரெண்டு? அந்த கேண்டிடேட்டை நீங்க கூட்டிட்டு வரலாமே. மேம், அகாடமி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி. டீடைல்ஸ்லாம் கரெக்டா சொன்னீங்க. எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் மேம். சொல்லுங்க. மேம், இந்திராவோட பெண்டிங் ஃபீஸ் என்னன்னு தெரியுமா? ஒன்ஸ் அகைன். பட் அவங்களோட ஃபீஸ் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இல்ல மேம், அவ ஸ்டடீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. மொத்தமா இந்த மாசம் வரைக்கும் 38,000 கட்ட வேண்டியிருக்கு. மேம், இந்தாங்க, இதுல 50,000 இருக்கு. அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் இல்ல அட்வான்ஸ் மெட்டீரியல் ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க, நான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன். கௌதம், யூசுவலி அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ரெசிப்ட் இந்திரா பேர்ல போட்டுடலாமா? இல்ல மேம், இந்திராக்கு இதை பத்தி தெரியாது. அதோட நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவ வாங்க மாட்டான். ஓகே கௌதம், கொடுங்க. இந்திரா வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஸ்பெஷல் கிளாஸ் தேவைப்படாது. ரெசிப்ட் இந்திரா பேர்லயே போட்டுடலாங்களா? ஷூர் ஷூர். சஞ்சய் மேம் சொல்லுங்க. இந்தாங்க, இதுல 50,000 இருக்கு. இந்திரா பேர்ல பில்ல போட்டுருங்க. ஓகேவா? போட்டு பில்ல கொடுத்துருங்க. அப்புறம் கௌதம், கேண்டிடேட்டை சீக்கிரம் ஜாயின் பண்ண கூட்டிட்டு வாங்க. நான் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா நான் சொல்றேன் மேம். ஓகே ஓகே. இந்திரா வந்ததும் அவகிட்டே கொடுத்துருங்க. ஓகே ஓகே. தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ தேங்க் யூ. நான் இப்பதான் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டு வரேன். அப்படியா? அந்த கிளாஸ முடிச்சிட்டு இப்பதான் இங்க வந்திருக்கியா? ஆமா, லஞ்ச் முடிச்சிட்டு போகணும். கௌதம், வந்துட்டியா? நீ கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணு. நான் அட்மின் கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு வந்துட்டுமா? எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்றியா ப்ளீஸ்? சரி, நீ போயிட்டு வா. நீ போய் சரிடி. வா. பாய். ஓகே ஓகே, பை. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். சாரி மேம், நீங்க ஃபீஸை பத்தி பேச வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் டைவர்ட் பண்ணிட்டேன். அது வந்து மேம், அது ஒரு 1 வீக் டைம் கொடுக்க முடியுமா? நான் கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறேன். நீ கட்டவே வேண்டாம். மேம், என்னாச்சு? என்ன கிளாஸ்ல இருந்து தூக்க போறீங்களா? எதுக்கு அவசரப்படுற? உனக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. ஃபீஸ் கட்டியாச்சா? நான் இன்னும் பணமே அரேஞ்ச் பண்ணலையே மேம். நீ கூட்டிட்டு வந்தியே மிஸ்டர் கௌதம், அவர் உன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டு கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸையும் கட்டிட்டாரு. வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ், புக்ஸ் இதுக்கெல்லாம் காசு வேணும்னாலும் கேட்க சொல்லியிருக்காரு. such a nice person. Thank you ma'am. Thank you so much. It's okay. Thank you.
சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, நேரா ஆஃபீஸ் போங்க. ஆமா, மெயின் ஆஃபீஸ் தான் போகணும். நீங்க அப்பா கிட்ட போய் சாம்பிள் காமிங்க. குவாலிட்டியா மட்டும் இருந்தா சொல்லவே தேவையில்லை, அப்பா எடுத்துப்பாரு. நான் அப்பா கிட்ட பேசிடுறேன், நீங்க போய் பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. போலாமா? ஒரு நிமிஷம் கௌதம், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கேயே வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. இல்ல கௌதம், இல்ல, எனக்கு இப்பவே இங்கேயே உன்கிட்ட பேசணும். சொல்லு. எதுக்கு என்னோட ஃபீஸை நீ கட்டியிருக்க? அப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்டுக்கு டீடைல் கேட்கணும்னு போய் சொல்லியிருக்கேல்ல? நீ தான் ஃபீஸ் கட்ட முடியாம திணறிட்டு இருந்த. சோ ஃபீஸ் கட்டுன. சிம்பிள் இந்திரா. எதுக்கு நீ இவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்க? ஓ, தட்ஸ் சிம்பிள். நான் உன்கிட்ட ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி கேட்டேனா? நான் அக்கா தரேன்னு சொன்னதையே வேண்டான்னு சொல்லிட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. அப்ப நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டியா கௌதம்? அது இங்க பாரு இந்திரா, எந்த தப்பான இன்டென்ஷன்லாம் இல்ல. அந்த பக்கம் போன, நீ பேசினது கேட்டது. உங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சது. உங்ககிட்ட கேட்டா இதோ இந்த மாதிரி, இதோ இப்ப பண்றீங்க ஒரு சீன், இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதனாலதான் ஃபீஸ் கட்டினேன். இப்போ என்ன ப்ராப்ளம் இந்திரா? எனக்காக நீ ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்கிறது நமக்கு முக்கியம் இல்லையா? ஆக்சுவலா நம்ம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்ப வேணாலும் நம்ம பிரிஞ்சிருவோங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீ எனக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல கௌதம். இட்ஸ் நாட் ஃபேர். இங்க பாரு, இதெல்லாம் நன் ஆஃப் மை பிசினஸ். உனக்கு ஃபீஸ் கட்டணும்னு நீ உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் ஞாபகமே வரல. உன் கிளாஸ் கட் ஆயிடுமேன்னு தான் நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னை பத்தி கவலைப்பட உனக்கு என்ன உரிமை இருக்கு கௌதம்? அப்படி இல்லை இந்திரா. சரி, நீ எங்க வீட்டுக்காக சில விஷயத்தை எடுத்து போட்டு சரியே, அப்ப அதெல்லாம் நான் சொன்னா? அதெல்லாம் எங்க அக்காக்காகன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் ஒரு பதில் நினைச்சுக்கோ. சரி, இப்ப என்ன, இந்த ஃபீஸை கடனா வச்சுக்கோ. இது ஒரு கடன், அவ்வளவுதான். ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ் இந்திரா. ஃப்ரீயா விடு. நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு இந்திரா. அதுக்கு நடுவில் இதெல்லாம் கொண்டு வராத. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. சரி, ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபீஸை கடனா வச்சுக்கோ. நீ ஐஏஎஸ் ஆனதும் வட்டியோட திரும்ப கொடு. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன வட்டி போடலாம்? மீட்டர் வட்டியா இல்ல கிலோமீட்டர் வட்டியா? அவ்வளவுதான், ரிலாக்ஸ். இப்படி லைட்டா எடுத்துக்கோ. போலாமா? சரி, இப்போ நீ ஃபீஸ் கட்டினதுக்கு உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கேன். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? வேற என்ன, 2 சாக்லேட் வாங்கி கொடு, அது போதும். நோ 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 நோ. ஓகே, நான் உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம அங்க போய் சாப்பிடலாம். ஓகே, போலாமே, வா. கௌதம், எனக்கு என்ன வேணும்னு நான் வாயை திறந்து கூட கேட்கல. ஆனா நீயா யோசிச்சு எனக்காக ஃபீஸ் கட்டியிருக்க. ஆனா என்ன பிடிக்காதவன் மாதிரியே நடிக்கிறல்ல கௌதம்? அதுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட வண்டியில போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் கௌதம். என்ன இந்திரா? இல்ல, நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு அது கேட்கல. ஒண்ணும் இல்ல கௌதம், ஒண்ணும் இல்ல. சரி, வா. சொல்லு, நீ தானே ட்ரீட் கொடுக்கறேன்னு சொன்ன, நீ ஆர்டர் பண்ணு. 2 கேப்பச்சினோ, ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஓகே மேம். ஃப்ரைட் ரைஸ் இங்க நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதை ஆர்டர் பண்ணேன்.
ரோஷி, இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும், அப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். யாரும் நம்மள கேள்வியே கேட்க முடியாது. ஆமா, இதைத்தான் நீ முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் ஏமாந்துகிட்டே தான் இருக்கேன். இப்ப பாரு, ஊரை விட்டே என்ன பிளான் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. என்ன ரோஷிமா இப்படி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ, வீட்டுக்குள்ள சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது, ஆனா இங்க கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்களா? கதிர், என்ன பாக்குற? நான் பாட்டு பேசிட்டு இருக்க. ரோஷி, ஷாக் ஆகி காட்டி கொடுத்துறாத. கௌதமை பொறுத்த வரைக்கும் நீ கிளைண்ட் தான். இந்திரா சொல்ல மாட்டா, சரியா? கதிர், ஏய் கதிர், கௌதம், இந்த டைம் நீ மில்லில் தானே இருக்கணும். நீ இங்க என்ன பண்ற? இல்ல, அவங்க ஊருக்கு போறாங்க, அதான் சென்ட் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். சரி, அதான் போற வழியில சாப்பிட்டு போலான்னு வந்தோம். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன, அதுவும் ஜோடியா? என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஜோடியா தான் வருவாங்க. ஆனா நீங்க அக்காவை கூட்டிட்டு வரலையா மாமா?